இவர் ஒரு வளமான விவசாய குடும்பத்தில் துரைசாமி சரஸ்வதி தம்பதியரின் மகனாக பூச்சந்தி கூட்டத்தில் கோவையில் பிறந்தார். இவர் பள்ளி படிப்பை கோவை மணிப்பள்ளியிலும், பிகாம் பட்டப்படிப்பை கோவை PSG கல்லூரியிலும், சட்டப்படிப்பை சென்னையிலும் பயின்றவர். தனது கல்லூரி படிப்பை முடித்த பின் தனக்கான தடத்தை உருவாக்க திரைப்படத்துறை விநியோகஸ்தராகவும் பைனான்சியராகவும் செயல்பட்டு வந்தார். பின்பு 2000ஆம் ஆண்டு துவக்கத்தில் RK Promoters என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை துவக்கி வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறார். மேலும் பெட்ரோலியம் துறை சார்ந்த தயாரிப்புகளையும் இம்போர்ட் செய்து வருகிறார். இவர் மற்றவர்களிடம் பணிவாய் நடந்து கொள்வதோடு இல்லாமல் மிக நேர்மையாகவும் நடக்கக்கூடியவர். இதனால் அனைவரின் மத்தியிலும் ஒரு சகோதரனாய் வலம் வருகிறார். எத்தனை தொழில்கள் செய்தாலும் தன்னை ஒரு விவசாயி என்று முதன்மையாக அடையாளம் காண்பதையே விரும்புகிறார். கொங்கு சமூகத்து இளைஞர்கள் தொழில்துறையில் ஈடுபட்டு சாதிக்க தன்னால் இயன்றதை செய்ய வேண்டும் என்று தீராத வேட்கை கொண்டவர். அறிமுகங்களே இல்லாமல் தொடர்பற்று இருந்த நமது கோவை கொங்கு தொழில் சமூகத்தினரை இணைக்கும் பாலமாக தனது கனவான கோவை கொங்கு நண்பர்கள் சங்கத்தை நிறுவி ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாக நடத்தி வருகிறார். தொழிலில் பொறுமையும் நிலைத்தன்மையும் கடைபிடித்து அதில் புதுமையை செலுத்தி வரும் திரு ராஜ்குமார் அவர்களை வாழ்த்தி இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமை கொள்கிறது கிட்கோ. அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்கோ 3வது ஆண்டு சிறப்பாக இங்கே துவக்கப்பட்டு நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த கிட்கோ முதல் வருடம் ஆரம்பிக்கும் பொழுது இதனுடைய நிர்வாகிகள் ஒரு 20 பேர் வந்து நம்ம வீட்டில் வந்து உட்காந்து இந்த நிறுவனத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சில ஆலோசனைகளை கேட்டார்கள். 3-4 கூட்டங்களுக்கு அவங்களுக்கு நான் வந்து உறுதுணையாக இருந்து அந்த கிட்கோ ஆரம்பித்து அது எப்படி கொண்டு போகணுங்கிறது அதெல்லாம் எங்களுடைய ஆலோசனையை பெற்று இன்று தவறாமல் ஒவ்வொரு மீட்டிங்கும் நடத்தி இன்றைக்கி 1000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை இதில் இணைத்து இருக்கிறது என்பது மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனையை புரிவதற்கு திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் உங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருப்பதால் இது சாத்தியமாயிற்று. சக்திவேல் அவர்கள் மற்றும் ஈஸ்வரன் அவர்களும் இந்த கிட்கோவை சிறந்த முறையில் கோவையிலே கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த கொங்கு அமைப்பு என்பது இந்த 3-4 ஆண்களுக்குழு தான் இங்கே கோவையிலே தென்படுகிறது. ஏன்னா முன்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவையில் வந்து கொங்கு நண்பர்கள் கொங்கு ஒரு அமைப்புக்கு என்று எதுவுமே இல்லை. சென்னையில் கொங்கு நண்பர்கள் சங்கம் இருக்குது, பல மாவட்டங்களில் சங்கங்கள் இருந்தது, எல்லாம் இருந்தது. அப்போ வந்து என்ன நினச்சாங்க, நாங்கள் வந்து எனக்கு வந்து நண்பர்கள் அதிகம், எல்லாம் அரசியல்வாதிகள், போலீஸ் அதிகாரிகள், வக்கீல்கள், தொழிலதிபர்கள் எல்லாம் இருந்தாங்க. சரி, ஏன் நாம் வந்து இங்கே கொங்கு நண்பர்கள் சங்கம் என்று ஒரு நிறுவனத்தை நாம் ஆரம்பிக்கக்கூடாது என்று தோன்றியது. அப்பொழுது எனக்கு அறிமுகமான அத்தனை நமது கொங்கு சமுதாயத்தின் முன்னோடிகளை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு சங்கத்தை துவங்கி இதே இந்த கல்லூரியில் தான் நாங்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் வந்து ஒரு ஆண்டு விழாவை முதல் ஆண்டு விழாவை தொடங்கின அடுத்த வருஷமே கொரோனா அது மாதிரி எல்லாம் வந்துருச்சு. இதில் இணைந்திருப்பவர்கள் அத்தனை பேருமே சாதனையாளர்கள். இந்த நீங்கள் கூப்பிட்ருக்கீங்களே இந்த ஒவ்வொரு சீஃப் கெஸ்ட்டும் அதில் 70% எங்கள் சங்கத்தில் வந்து ஒரு உறுப்பினர்களாக தான் இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து சாதாரண இதில் இல்லை, அவங்க உயர்ந்த கடினமான உயல்பால் உறைந்தவர்கள். டாக்டர்களுக்கு பார்த்திங்கன்னா KMCHல இருக்கார் அவர் நல்ல பழனிசாமி, ராயல் கேர் நம்ம பழனிவேல் சார் அவர் இருக்கார், ராமராஜ் காட்டன், இவங்க எல்லாம் வந்து கௌரவ தலைவர்களாக இருக்காங்க. இவர்களுடைய உழைப்பு உயர்வு எல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க அவங்களுடைய பேச்சில். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கடின உழைப்பால் உயர்ந்தவர்கள் தான். யாருமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பரம்பரையாக சொத்தில் சேர்த்து கொடுத்து நம்மளுடைய சமுதாயத்தை வளர்த்துனதில்லை. நம்ம சமுதாயத்தில் வந்து ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் எல்லாரும் அவங்களுடைய சாதனைகளை செய்து வந்தவங்க தான். அது டாக்டர் பழனிவேல் ஆகட்டும் அல்லது இந்த இந்துஸ்தான் கல்லூரியினுடைய ஒரு நிமிடம் அவர்களை பற்றி சொல்கிறேன். எனக்கு அவர் உறவினர்கள், என் மனைவி வகை உறவினர் சரஸ்வதி அக்கா அவர்கள். கண்ணையன் அவர்கள் திருச்செங்கோட்டில் 35 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே ஆவரம்பாளையத்தில் வந்து மோட்டர் கம்பெனி தயாரிப்பதற்காக இங்கே வந்தார். இங்கே மோட்டர் கம்பெனிகளெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு அந்த டெக்னாலஜியெல்லாம் கண்டுபிடிச்சி மோட்டர் தயாரித்து திருச்செங்கோடு, ஈரோடு, சேலத்துக்கெல்லாம் கொண்டு போய் பண்ணிகிட்டு இருந்தார். மிக சின்ன இடத்துல ஆவரம்பாளையத்தில் ஆரம்பித்தார். அதை கொஞ்சம் அவர் செயல்படுத்த முடியாமல் டிரான்ஸ்ஃபார்மர் கம்பெனியை அவருக்கு அந்த தொழில்நுட்பம் கைக்கு கிடச்சிது.
அதை வந்து சிறந்த முறையில் செஞ்சார். எப்படின்னா அவர் வந்து லாபத்தின் நோக்கத்திற்கு மட்டுமல்ல, தன்னுடைய பொருள் தரமானதாக இருக்க வேண்டும் என்று செஞ்சார். அந்த தரத்தின் அடிப்படையில் அவருக்கு உயர்வு கிடைச்சிது. கவர்மெண்ட்டில் நல்ல ஆர்டர் கிடச்சிது. எல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டார். அப்போ தொடுறப்போ நான் வந்து அவர் எப்பவுமே வந்து தன்னுடைய தொழில் தன்னுடைய தண்ணீரை வாங்கினதுக்கு பிறகு இந்த இந்துஸ்தான் இந்த இடம் வந்து நாங்கள் ரியல் எஸ்டேட்டுக்காக வாங்கினோம். நான் ரியல் எஸ்டேட் தொழில் செஞ்சிட்ருக்கிறப்போ இது ஒரு செங்கல் சூளை குழி, ஒரு 15 அடி ஆழ குழி இருந்தது. இது என்ன பண்ணலாம் ராஜ்குமார் நாங்கள்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு அரசியல் தொடர்பு அமைச்சர் அவர்களுடைய தொடர்பில் சொன்னாங்க, நீங்கள் இவ்வளோ ஏக்கரெல்லாம் நீங்கள் வச்சுட்டு பராமரிச்சுட்டு இருக்க முடியாது, ஒரு கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க. கல்வி நிறுவனமாக நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு இருந்தாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்த பணம், அவருடைய உழைப்பு, அதில் வந்து இந்த காலேஜ் கட்டுறதுக்காக 35 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் ஒரு 7 பேர் இங்கே வந்து அந்த இந்த பூஜை செஞ்சு பண்ணினோம். நாங்கள் ஒரு 6 பேர் இங்கே இவ்வளோ பெரிய நிறுவனம் இங்கே வருங்கிறது நாங்கள் இந்த பூஞ்சோலையாக மாறுன்னு கனவுல கூட நினைக்கல. அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய ஒரு பிராண்டு, இந்துஸ்தான்ங்கிற ஒரு பிராண்டை வந்து உருவாக்கி அது எல்லா தென்னகத்தில் உள்ள எல்லா மாவட்டத்துக்கும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் போச்சு. அவருடைய ஒரே இது இன்வெஸ்ட்மெண்ட் பூரா இடத்துல தான் வாங்கி போடுவார். அந்த இடத்துல இங்கே வாங்கி போடுறப்போ இந்த இடத்த நாம் விற்றா மறுபடியும் வந்து இந்த இடத்த வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த கலைக்கல்லூரி ஆரம்பித்தார். இன்ஜினியரிங் கல்லூரி ஆரம்பித்தாங்க. இன்ஜினியரிங் கல்லூரி ஆரம்பிக்கிறப்போ அது ஒரு சின்ன கதை. அவருடைய பொண்ணும் பையனும் பிஹெச்டி டெக்கில் போய் அட்மிஷனுக்கு போகிறப்போ அவர் ரொம்ப நேரம் 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. இத்தனைக்கும் பெரிய மந்திரியோட முதலமைச்சர் சிபாரிசு கடிதங்களே வாங்கிட்டு போய் கூட அங்கே பிஹெச்சியில் கொடுக்கல. அப்போ என்ன நினச்சார், நம்மளே ஒரு காலேஜ் கட்டலாம், கட்டி தான் பார்த்துருவோமே அப்படிங்கிற ஆரம்பித்தது தான் இந்த இந்துஸ்தான் கலைக்கல்லூரி மற்றும் இன்ஜினியரிங் கல்லூரி அனைத்தும். இவர்களுடைய உழைப்பு, இவர்களிடம் இருக்கும் ஒரு குணம் இந்த குடும்பத்தில் என்னென்னா, நம்ம கொங்கு சமுதாயத்துக்கு என்று யார் ஒருவர் வந்து கேட்டாலும் பள்ளி கல்லூரிக்கு மட்டும் அட்மிஷன் இல்லை, எந்த நம்ம சங்கத்தை, எங்கள் கொங்குனங்கள் சங்கமாகட்டும், கிட்கோ ஆகட்டும், இந்த இடத்தை கொடுத்து இந்த இடத்துல அவங்க வந்து ஒரு சாதனைகளை செய்ய வேண்டும், நம்ம கொங்கு சமுதாயத்துக்கு நாம் வந்து வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று ஒரு குடும்பம் முழுவதும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்றால் அது ஒரு இந்துஸ்தான் குடும்பத்தை சொல்லலாம். அவர்களுக்கு நம்மளது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வருடமும் நீங்கள் இங்கே வந்து ஆண்டு விழாக்களை நீங்கள் சிறப்பாக கொண்டாடி இந்த அரங்கு முழுவதும் நிறைந்த உங்களுடைய உறுப்பினர்களை நாங்கள் கண்ணில் பார்க்க வேண்டும். அதற்கு தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் நம்ம பாலசுப்ரமணியம் மாமா அவர்களும் மற்றும் நிர்வாகிகளும் கண்டிப்பாக இந்த சாதனையை செய்து விடுவார்கள் என்று நம்புகிறேன். அடுத்ததாக எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இன ஒற்றுமை என்பது எதற்கு. இன ஒற்றுமை என்பது எதற்கு என்றால், நீங்கள் பார்த்துருப்பீங்க கோயம்புத்தூரில் ஒரு நாடார், சின்ன சின்ன நாடார் பெட்டி கடை வச்சுருப்பாங்க, அவங்க ஒரு சங்கம் வச்சுருப்பாங்க, அவங்க ஒரு 1000 பேர் கூடுவாங்க, அவங்க தொழிலை டெவலப் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி குஜராத் சங்கம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா வடநாட்டிலேருந்து வந்தவங்க ஒரு சங்கத்தை வச்சு அவங்க தொழில் டெவலப் பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து மலையாளிகளாகட்டும், அவங்களுக்கு ஒரு சமாஜம்னு ஒன்று வச்சுருக்காங்க, கல்லூரிகள், தொழில்கள், இதெல்லாம் வந்து ஏன் வந்து ஒரு இன ஒற்றுமை வேணுங்கிறதுனா, கொங்கு நண்பர்கள் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கமே அதுதான். நமது சமுதாயத்திற்கு நாம் உதவிகரமாக இருக்க வேண்டும். நாம் சம்பாதித்தோம், நம்மளுக்கு தன்னிறைவு ஆகிட்டோம் அப்படிங்கிறதோடு இல்லாமல் பொது வாழ்க்கைக்கு வர்றதுக்காக எனக்கு உந்துதலாக இருந்தவர்களெல்லாம் எங்களுடைய கௌரவ தலைவர்களாக எங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து தான் நாங்கள் வந்து இந்த சமுதாய பணிகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் இதுக்கு உறுதுணையாக வந்தோம். அதுக்கு சென்னை கொங்கு நண்பர்கள் சங்கம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது. ஆனால் இன ஒற்றுமை என்பது நீங்கள் புரிந்திருப்பீர்கள். நான் பள்ளி கல்லூரி முடித்தவுடன் என்னுடைய படித்தவர்கள் எல்லாம் ஒரு நாயுடு கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள், எல்லாம் உயர்ந்த பணக்காரர்கள், டெக்ஸ்டைல் மில், இண்டஸ்ட்ரி எல்லாம் வச்சுருப்பாங்க, படிப்பு எல்லாம் குறைவாக இருப்பாங்க. முடித்தவுடன் அவர்கள் அந்த தொழிலில் போய் உட்காந்துட்டாங்க. நாம் படித்து முடிச்சுட்டு என்னடா பண்ண போகிறோம், நம்மளுக்கு ஒன்று அப்பா அம்மா ஒன்றும் பெரிய தொழில் செஞ்சு வைக்கலையே, இன்னும் கோயம்புத்தூரில் வந்து நீ ஒழுங்காக படி, ஒழுங்காக வேலைக்கு போ, இல்லைன்னா நல்லது ஒழுங்கான தொழில் செய்யறதா சொல்கிறாங்க. ஆனால் அப்பா அம்மா நம்ம சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அதை கிடைக்காது. சில பேருக்கு வந்து அப்பா அம்மானுடைய ஆதரவுகள், பெற்றோர்கள் ஆதரவோடு நம்ம தொழில் செய்வோம். இன்றைய முதல் தலைமுறையாக நீங்கள் இங்கே இவ்வளவு சிறு தொழில்களுக்கு ஒரு கண்காட்சியை நடத்தீர்கள். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு தொழிலிலும் நீங்கள் பிராண்டடாக செய்கிறீர்கள். அந்த பிராண்டு தான் உங்களை வந்து உயர்த்தி கொண்டு போகும். இப்போ எப்படி இந்துஸ்தான்கிற ஒரு பிராண்டு பார்த்திங்கன்னா, ஒரு பைப்பு தயாரிக்கிறாங்க,
ஒரு சின்ன சின்ன அவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போடுறாங்க, டிரான்ஸ்போர்ட் போடுறாங்க, எது போட்டாலும் இந்துஸ்தானில் போட்டாங்கன்னா சக்ஸஸ் ஆகுறாங்க. காரணம் என்னென்னா அந்த இந்துஸ்தான்கிற ஒரு பிராண்டு. அது மாதிரி உங்களுடைய பிராண்டை நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணுங்கள். நல்லபடியாக அந்த பிராண்டை வந்து தரமான பொருள்களை தயாரிங்கள். தரத்தை மட்டும் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. முதல்ல கொஞ்சம் நஷ்டமாக மாதிரி தெரியும், பின்னால் வந்து உங்களுடைய தரங்கள் உங்களை வந்து உயர்த்தி விடும். அதுபோல் வந்து நம்ம சமுதாயத்தில் இன்றைக்கி பாதி பேர் வந்து எல்லா வீட்லேயும் கிராமத்துலேருந்து பார்த்தாலும் எங்கே பார்த்திங்கனாலும் வெளிநாட்டில் தான் எல்லாம் இருக்காங்க. ஒரு பத்திரிக்கை வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் ஆகட்டும், என்ஜினியர் ஆகட்டும், எங்கே பார்த்திங்கன்னா USA, UK, ஜெர்மனி எல்லாம் அங்கே இருக்காங்க. பையன் பொண்ணு 2 பேரும் அங்கே தான் இருக்காங்க. பாதி சமுதாயம் வந்து வெளிநாட்டுக்கே போயிடுச்சா? அப்போ நம்ம சமுதாயமே இங்கே இல்லையா? நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார கோயம்புத்தூரில் நம்ம சமுதாயங்கள் எல்லாமே வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. அப்புறம் செட்டில் ஆனால் நம்ம சமுதாயம் எப்படி இனிமேல் அடுத்த கல்ச்சர் நம்மளுடைய கோவையிலையோ இல்லை நம்மளுடைய சொந்த ஊர்லேயோ இங்கே யார் கிராமத்துலேருந்து யாரும் இனிமேல் இருக்க மாட்டாங்க. கிராமமே காலி ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இத்தனை தொழிலதிபர்கள் நீங்கள் வந்து தானாகவே நீங்களாகவே ஒரு தொழிலதிபராக உருவாகி வந்திருக்கீங்க. இந்த உருவாவதற்கு உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையும் தைரியமும் முயற்சியும் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதை மட்டும் நீங்கள் வந்து எந்த தொழில் செஞ்சாலும் முதல்ல ஒரு சர்வே எடுங்க. அந்த சர்வேயில் அந்த தொழிலில் நாம் மேலோங்கி வருவோமா? ஒரே ஒருத்தர் ஆரம்பித்தா அதே தொழிலெல்லாம் ஆரம்பிக்காதீங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து வெற்றியை கொடுக்காது. இன்றைக்கி மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்துகிட்டே இருக்கான். யாருமே வந்து போய் கடையில் போய் எதுவும் வாங்குற மாதிரி தெரியல. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லூலு மால் மாதிரி ஏதாவது ஒரு பெரிய மால்குள்ளே போய் தன்னுடைய பொழுதுகளை போக்கிட்டு வந்துடுறாங்க. நீங்கள் தயாரிக்கும் பொருட்கள் எல்லாம் எப்படி சந்தைப்படுத்த போகிறீங்கன்னு முதல்ல சிந்திங்க. எனக்கு தெரிய வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி நீங்கள் அதுக்குள்ளேயும் கொஞ்சம் தொடர்பு வச்சுக்கணும். நம்ம சமுதாயத்தை மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்மளுடைய தொழில் வந்து பரவி போகணுன்னா நம்ம வந்து அது வியாபார உத்தியை நம்ம வந்து கண்டிப்பாக கையாளணும். அந்த வியாபாரத்தில் வந்து நம்மளுடைய தரத்தை வந்து நாம் வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு முன்னுரை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும். தரத்தை மட்டும் குறைக்காமல் அதே சமயம் திட்டமிடுதல், பணம். இந்த தொழில் செய்வதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பில் வந்து இன ஒற்றுமை, அந்த இன ஒற்றுமை பற்றி சொல்லிட்டேன். பணம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு தொழில் துவங்குவதற்கு வேணும். எல்லாரிடத்துலையும் வந்து பணம் கையில் வச்சுருப்பாங்க, நம்ம பெற்றோர்கள் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாம் நாம் வங்கி நாடுவோம், இல்லை தனியார்கிட்ட கடன் வாங்குவோம். அப்புறம் நம்ம வந்து அது பணம் கட்டுறது, அதை தொழில் செஞ்சு மேலே வர்றதுங்கிறது இன்றைய மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். ஆகையினால் நீங்கள் ஒரு தொழில் துவங்குறதுக்கு முன்னால் 50% முதல்ல செஞ்சு பாருங்கள். அதனுடைய இது எப்படி போகுது, மார்க்கெட்டிங் எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்குங்க. அந்த மார்க்கெட்டிங் தெரியறதுக்கு தான் இந்த கிட்கோங்கிற அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. இதை நம்மளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகளில் 4-5 கோடிகளுக்கு வர்த்தகம் பண்ணியிருக்கீங்க. இது மிகப்பெரிய சாதனை. அதாவது நம்ம கொங்குக்குள்ளரையே வந்து கொங்கில் இருக்கிறவங்க இங்கே ஆர்டர் கொடுக்கணும், பண்ணணும் அப்படின்னு. முன்னால் நான் சொன்ன மாதிரி ஒரு நாயுடு கம்யூனிட்டியில் அவங்க ஒரு மில், ஃபவுண்ட்ரியெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் வந்து அந்த சப் ஆர்டர் கொடுப்பாங்க. நம்ம போய் எல்லாம் அவங்ககிட்ட எடுத்துட முடியாது. இப்போ இந்த அமைப்பினுடைய முக்கியமான பங்கு என்னென்னா, நம்ம கொங்கு சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த தொழில் இதுக்குள்ளே உங்களுக்குள்ள இன்டர் கனெக்ஷன் அதை கொண்டு வருவதற்காக தான் அவங்க பாடுபட்டுருக்காங்க. இந்த கிட்கோங்கிற அமைப்பை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்தி பண்ணால் நம்ம எப்படி வந்து நம்மளுடைய தரமான பொருட்கள் கிட்கோவில் இருக்கிறவங்க தயாரிப்பாங்கங்கிற ஒரு ஊர்ஜிதமான ஒரு இதை கொண்டு வரணும். யார் தரமில்லாத, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தரங்கட்ட பொருட்களை தயாரிக்காதீர்கள். அதை நீங்கள் வியாபாரம் செய்ய முயற்சிக்காதீர்கள். அந்த பொருளை நீங்கள் தயாரித்து விற்பனை செய்வதற்கு கிட்கோ உங்களுக்கு பலமான உறுதுணையாக இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய அனுபவஸ்தர்கள் இங்கே அமர்ந்திருக்கும் நம்ம IRS படிச்சிருக்காரு, GST கமிஷனர்ஸ் இருக்காங்க. எங்கள் குழுவில் கொங்கு நண்பர்கள் பார்த்திங்கன்னா IPS, IRS, IFS, அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களாம் உங்களுக்கு ஒவ்வொரு மீட்டிங்லேயும் எல்லோரும் இங்கே வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துட்டு போகிறாங்க. நானும் 3 ஆண்டுகளாக உங்களிடம் பயணித்து கொண்டு இருக்கிறேன். இந்த வருடம் சிறப்பாக இதை முன்னெடுத்து அதை கண்காட்சியாக நீங்கள் சிறு தொழில் செய்பவர்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டிருக்கிறீர்கள். அதற்கு வாழ்த்துக்கள். அந்த வாழ்த்துக்கள் வந்து நீங்கள் உங்கள் வளர்ச்சிகளை பெறுவதற்கு சரியான வழிமுறைகளை தேர்ந்தெடுங்கள். அதுபோல் வந்து நீங்கள் ஒரு தொழில் துவங்கி விட்டோன்னா முதலையெல்லாம் என்னென்னா எல்லாம் வெளிநாட்டில் போய் பாதி பேர் எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, இல்லை வேலைக்கு போயிடுறாங்க. தொழில் துவங்குவதற்கு நம்மளுடைய சமுதாயத்தில் வந்து
இந்த குறுகிய இப்போது 4-5 ஆண்டுகளுக்குள்ளே தான், அந்த 10 ஆண்டுகளுக்குள்ளே தான் வந்து ஒவ்வொருத்தரும் முன்னெடுத்துட்டு வர்றாங்க. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, முன்னாலையில் கோயம்புத்தூருக்குள்ள இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் எந்த தொழிலையும் ஆதிக்கமாக இருப்பாங்க. இன்றைக்கி ஜவுளி தொழிலில் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஆதிக்கமாக இருக்காங்க. அதேமாதிரி பம்ப் செட்டாக மற்றதுலேயும் நம்ம எல்லாமே நம்மளுடைய ஆதிக்கத்தில் வந்துட்டாங்க. எல்லா தொழிலுக்குள்ளேயும் நம்மளுடைய கொங்கு சமுதாயம் கால் வைக்காத இடங்களே இல்லை. அனைவரும் வந்து சிறந்த கல்வியை பயில்வதற்கு இங்கே கோவையில் நல்ல நம்ம சமுதாயத்தை சேர்ந்த கல்லூரிகள் இருக்கிறது. உங்களுடைய அடுத்த வாரிசுகளை நன்றாக படிக்க வையுங்கள். படிக்க வைத்தால்தான் அவர்களுக்கு வந்து பகுத்தறிவோடு எதுவும் செயல்பட சிந்திக்க முடியும். இதுதான் இன்றைக்கி நமக்கு வேண்டிய முக்கியமான விஷயம். நீங்கள் கொடுத்த டாப்பிக்கை நான் வந்து கண்டிப்பாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். பொருள் வேண்டும், கொங்கு இனப்பற்று வேண்டும், திட்டமிடல் வேண்டும், சமுதாய வளர்ச்சி வேண்டும். நாம் ஒன்றுபட்டு உயரலாம், ஒன்றுபட்டால்தான் உயரும் முடியும் என்கிறது தான் இந்த கிட்கோவினுடைய நோக்கம். இதற்கு நாங்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்போம். நீங்கள் ஒவ்வொரு வருடமும் அதிகமான உறுப்பினர்களை சேர்த்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களை உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் தொழில் அமைப்பதற்காக நீங்கள் வந்து சிறப்பான ஒரு ஆலோசனைகளை பெறுங்கள். நல்ல அருமையான டீம் வச்சுருக்காரு பாலசுப்ரமணியம் மாமா. வந்து அவருக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் வச்சுருக்கார், யார் யார் என்னென்ன பொறுப்புகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதை என்னுடைய பற்றி ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசிடுறேன். அப்போது வந்து நான் காலேஜ் படித்து முடித்த உடனே பிஎல் படித்து முடிச்சுட்டு சரி நம்ம லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுங்கிறதுக்காக போனேன். எனக்கு வந்து அப்போ ஒரு 2000 ரூபா கொடுத்து ஜூனியராக உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சீனியர் இருந்தார். நானும் கொஞ்ச நாள் போனேன். போயிட்டுருக்கிறப்போ சரி இதில் போய் நம்ம என்ன சம்பாதிச்சிட முடியும். அன்றைக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கிட்கோ மாதிரியோ இல்லை கொங்கு சமுதாயம் கூட்டமைப்போலோ எதுவுமே இல்லை. யார்கிட்ட போய் தொழில் செய்கிறது, என்ன தொழில் செய்கிறோம் அப்படிங்கிற ஆலோசனை பெறுவதற்கே கோவையில் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, இந்த கிட்கோங்கிற அமைப்பை உருவாக்குனது வந்து நம்ம சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பலம். இந்த பலத்தை நீங்கள் மற்ற சமுதாயத்தை காட்டிலும் நம்ம சமுதாயம் நேர்மையாக உழைப்பவர்கள். நேர்மையாக நாம் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய கொள்கையில் மாற மாட்டோம். ஜப்பானில் ஒரு பொருள் தயாரித்தானா எலக்ட்ரானிக் பொருளை வந்து நாம் உடனே வாங்குவோம். காரணம் என்னென்னா ஜப்பான் பொருட்கள் நல்லா இருக்கும், எலக்ட்ரானிக் குட்ஸாக இருக்கட்டும், கார் ஆகட்டும் அப்படின்னு. அது மாதிரி கிட்கோங்கிற இந்த நிறுவனத்தில் உறுப்பினர்கள் தயாரிக்கப்படும் பொருட்களோ அவர்கள் செய்யும் தொழில் வியாபாரங்களோ சிறந்ததாக தரமானதாக இருக்கும். அது கிட்கோ என்கிற அமைப்புக்கு நீங்கள் பெருமை சேர்த்திட வேண்டும். உறுப்பினர்களாக இருப்பது மட்டுமல்ல, நீங்கள் உறுப்பினர்களாக இருந்து தரமான பொருட்களை, தரமான வியாபாரத்தை, நுணுக்கத்தை நாங்கள் கொடுப்போம் என்கிற உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர், தலைவர்கள் எல்லாம் இங்கே இருப்பவர்கள் உங்களை வழி நடத்துவார்கள். இந்த முறையில் கிட்கோவை இவ்வளவு தூரம் குறுகிய காலகட்டத்தில் மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு வந்தது அண்ணன் பாலசுப்ரமணியம் மாமா அவர்களும் உங்கள் நிர்வாகிகளும் இவர்களுடைய உழைப்பும் தான். ஒவ்வொரு சாப்டராக நீங்கள் பார்க்குறேன், ஈரோடுங்கிறாங்க, திருப்பூருங்கிறாங்க, இவ்வளோ பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனையை தலைவணங்கி நாங்கள் வாழ்த்துகின்றோம். கண்டிப்பாக உங்கள் கிட்கோவுக்கு நாங்கள் உதவி செய்வோம். கிட்கோ மீண்டும் வளர்ந்து மிகப்பெரிய ஆலமரமாக ஒரு குட்டி ஜப்பான் போல நம்மளுடைய சங்கம் செயல்பட வேண்டும், சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும். எந்த ஒரு ஆலோசனைகளாக இருந்தாலும் கிட்கோவில் இருப்பவர்களிடம் பெற்று நீங்கள் உயருங்கள். மனம் தளர்ந்து விடாதீர்கள். பணம் படைத்தவர்கள் கீழே வந்திருக்கிறார்கள். பல கோடிகளை சம்பாதித்து உச்சம் தொட்டவர்கள் சக்கரம் சுழன்று கீழே வந்தார்கள். கீழே இருக்கிறவர்கள் மேலே போகிறார்கள். இது காலத்தின் சக்கரம். அது காரணம் நம்ம நிர்வாகத்தை திறமையாக நடத்த வேண்டும், நேர்மையாக நடத்த வேண்டும், கடின உழைப்பு இருக்க வேண்டும். இந்த இந்துஸ்தான் கல்லூரியில் பார்த்திங்கன்னா நைட்டு அவங்க ஃபேமிலி எல்லோரும் உட்காருவாங்க. நாளைக்கு என்ன ஒர்க்கு, நாளைக்கு அங்கே போகணும், அந்த ஒர்க்கில் இது பார்க்கணும் என்று பிரித்து கொண்டு அவர்கள் வேலை செய்வாங்க. உழைப்பவர்கள் உயர்வு பெறுவார்கள். நல்ல சிந்தனை உள்ளவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையின் லட்சியத்தை அடைவார்கள். உங்கள் லட்சியங்கள் வெற்றி பெற எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை வழங்கிய கிட்கோ நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.